60 வருஷ பந்தம் ஒரே ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு வரியில் முறிஞ்சு போச்சு. திமுகவை விட்டு இன்னும் ஒரு கட்சி நேற்று கிளம்பிடுச்சு. காங்கிரஸ் போச்சு, கம்யூனிஸ்ட் தள்ளி நிற்குது. இப்போது லீக்கும் கையை விட்டுருச்சு. மறுபக்கம் ஆளுநர் மேலே திமுகவே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி வழக்கை ஆளுநர் தான் பிடிச்சு வச்சுருக்காராம். யார் சொல்கிறாரு தெரியுமா? தாவேகாவோட அமைச்சரே. ஆமாம், நேற்று தமிழ்நாட்டு அரசியலில் நடந்தது இதுதான். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இனிய காலை வணக்கம் உறவுகளே. நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் நேற்று தமிழ்நாட்டின் அரசியலில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் உங்கள் முன்னாடி காலை குரல் நிகழ்ச்சியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒவ்வொரு நாளும் காலை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களை சேர்ந்து அடையும். அதே போல் பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நேரத்தை வீணாகாமல் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே போகலாம். முதல்ல மிக முக்கியமான செய்தி, இந்த யூனியன் முஸ்லீம் லீக் 60 வருஷத்துக்கு மேலே திமுக கூட்டத்தில் இருந்த கட்சி. 60 வருஷங்க. நேற்று தன்னோட பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, இனி திமுக கூட்டணியில் இருக்க முடியாது, அவ்வளோதான், பண்ண பாவம் வரைக்கும் போதும், இதுக்கு மேலேயும் பாவம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இது சும்மா ஒரு கட்சி கிளம்பின கதை இல்லை உறவுகளே. யோசிச்சு பாருங்கள், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு போடும்போது முதல் கையெழுத்து யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்? லீக் கிட்ட இருந்து தான். இந்த கட்சி தான் வெளில போன அதே கட்சி தான். அந்த அளவுக்கு பழைய பந்தம். அந்த லீகே இன்னைக்கு கையை விட்டுடுச்சு. அப்புறம் என்னத்த சொல்கிறது? இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வெளியேறிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இல்லை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு தள்ளி நிற்கிறாங்க. இப்போது முஸ்லீம் லீகும் அவுட்டு. அதாவது ஆட்சியில் இருந்தப்போ ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க ஆட்சி போனதும் ஒவ்வொருத்தராக இறங்கி போகிறாங்க. லீக் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தாவேகாவோட அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்று விட்டோம், அதனால் இனி திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. நேர்மையான ஒரு பேச்சு. ஆனால் சில பேர் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க இந்த பேச்சு. பட் உங்கள் நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் திமுகவுக்கு இது ஒரு ஒரு பெரிய அறை, ஒரு பெரிய அசிங்கம், ஒரு பெரிய அவமானம். சரி, இதோட பெரிய அவமானம்லாம் அவங்க தேர்தலை சந்திச்சிட்டாங்க, குளத்தூர் தான். ஏன்னா இத்தனை நாள் எங்கள் கூட்டணி பலம் தான் அரசை நிலைநிறுத்துது அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? எங்கள் கூட்டணி தான் உங்களை பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க விட்டுருக்குன்னு என்ன ஒரு ஆணவ பேச்சு. ஸோ அப்படி சொன்னவங்க இப்போது அந்த கூட்டணிலாம் கரைஞ்சி போய் எல்லாமே தாவேகா பக்கம் வந்துருச்சு. அனாதையாக, அரசியல் அனாதையாக நிற்குது திமுக. கர்மா பூமராங், யாரையும் விட்டு வைக்காது. இன்னும் பல அடியை நீங்கள் வாங்கணும், அதை மக்கள் பார்ப்பாங்க. அது நான் என்னோடய வைத்தச்சல் சொல்ல அது கர்மா. அடுத்தபடியாக இரண்டாவது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் ஒரு காட்சிங்க. அதாவது மாற்று கட்சிக்காரங்க கூட்டம் கூட்டமாக சேர்றாங்க. நேற்றும் அதே தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நடிகர் மன்சூர் அலிகான் செம்ம கேரக்டரில் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வேறு லெவலுங்க அவரோட ஆட்டிடியூட்லாம். அப்புறம் இயக்குனர் ஆர்வி உதயகுமார், அப்புறம் கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இருக்காரு. அவரோட தன்னோட முழு கட்சியும் பார்த்திங்கன்னா 3500 பேர் நினைக்கிறேன். அவர் மொத்தமாக கட்சியை கொண்டு தாவேகளை சேர்த்துட்டாப்புல. ஸோ ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரர் மேனகா பாலகிருஷ்ணன் தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் எடப்பாடி சொந்தக்காரர் அவங்க. ஸோ அவங்களே நேற்று பார்த்தா தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. ஸோ அதாவது இபிஎஸோட வீட்டுக்காரங்களே, அதாவது அவங்க சொந்தங்களே பார்த்தா கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா மேடையில் சொன்னார், 90% அதிமுக சொந்தர்கள் தாவேக்கா பக்கம் வராங்க. ஸோ இங்கே நான் ஒரு நேர்மையாக சொல்லும் உறவுகளே, இந்த வெள்ளம் தாவேக்காவோட வேகத்தை காட்டுது, இதுதான் உண்மை. ஆனால் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் சண்முகமே நேற்று ஒரு எச்சரிக்கை விட்டார். அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவில் சேர்க்காதீங்க. 5வது ஆள் சேர்ந்துட்டார். இப்போது அவர் அங்கே சேர்க்காதீங்கன்றாரு. இங்கே 5வது ஆள் வந்துட்டாங்க. இதே தேர்தல்னு வந்தால் அது ஆரோக்கியமான அரசியல் இல்லை அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. இது யோசிக்க வேண்டிய ஒரு பேச்சு தான். ஆனால் அவங்க கூப்பிடலையே, அவங்கள தானே வராங்க. ஸோ எண்ணிக்கையை விட தரம் முக்கியம். தாவேக்கா இதை கவனத்தில் வச்சா நல்லது தான். ஸோ நம்ம ஒரு நண்பனாக சொல்கிறோம், எந்த பக்கமும் சாயாமல் இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக மூன்றாவது செய்தி, இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. தாவேக்காவோட மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று ஒரு குண்டை போட்டார். என்ன குண்டு சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க மேலே வழக்கு தொடர்றதுக்கு அமலாக்கத்துறை அனுமதி கேட்டது. அந்த அனுமதியை பார்த்திங்கன்னா அரசு 2 வாரம் முன்னாடியே கொடுத்துருச்சான். நம்மளே பேசணும். ஆனால் அது இப்போ எங்கே இருக்குது? ஆளுநர் அலுவலகத்தில் இருக்குது. ஸோ ஆளுநர் அதை பிடிச்சு வச்சுருக்காங்க. இப்போது சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர் சொல்கிறாரு, ஆளுநரும் திமுகவும் மறைமுகமாக ஒன்றா செயல்படுறாங்க.
ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். இத்தனை வருஷம் ஆளுநர்கிட்ட சண்டை போட்டது யார்? நம்ம திமுக. அதே ஆளுநர் திமுகவோட ஆள் செந்தில் பாலாஜியை வந்து காப்பாற்றுற அப்படின்னு தாவேகா வந்து சொல்லுது. ஸோ காலம் என்ன மாதிரி மாறுது பாருங்கள். இந்த ஆளுநர் வந்து திமுக சிபிஐ கூட்டு அப்படிங்கிற ஃப்ரேமிங்கை நம்ம ஒரு கிளைமாக தான் பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கு ஆதாரம் வந்து வரணும். ஆதாரம் சொல்கிறாங்க, நம்ம இப்போ வந்து அதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஆனால் அரசு அனுமதி கொடுத்தாச்சு, அது வந்து ஃபேக்ட். எதுக்காக? இந்த கேஸ் விஷயமா ஆளுநர்கிட்ட நின்று இருக்கு இப்போது. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஆளுநர்கிட்ட நிற்கிறது வரைக்கும் உறுதியான விஷயம். அதே மூச்சில் நிர்மல் இன்னொன்று சொன்னாப்புல, அதாவது நம்ம அமைச்சர், மின்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியாகும். ஸோ எத்தனை கோடி என்னென்ன அந்த எண்களை நாம் இப்போ சொல்ல மாட்டோம், அறிக்கை வரட்டும். கண்டிப்பாக நம்ம காலை குரல் நிகழ்ச்சியில் இந்த வெள்ளை அறிக்கையான அப்டேட்டை நானே உங்களுக்கு சொல்கிற உறவுகளே. நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். 4வது, திமுகவோட டிஆர்பி ராஜா ஒரு குற்றச்சாட்டு வச்சார். தாவேகா ஆட்சியில் தொழில்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இதுக்கு தாவேகாவோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நேற்று நேரடியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. சவுட்லேயே அடிக்கிற மாதிரி, அசிங்கப்பட்டமா, அதான் சொல்லுவாங்களே அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது நான் பார்த்தேன். அவங்க சொன்னது தெளிவாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா 30 நாளில் அவங்க வந்து ஹுண்டை, ஹெச்டி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட கிரவுண்ட் பிரேக்கிங், அதாவது எம்ஓஇ எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். எந்த தொழில் எந்த ஆட்சியில் ஆந்திராவுக்கு போச்சு அப்படிங்கிறத டேட்டோட ஆதாரத்தோட சட்டப்பேரவையில் காட்ட நான் ரெடியாக இருக்கேன். அங்கே கேள்வி கேளுங்க. ஸோ இது நல்ல அணுகுமுறை. குற்றச்சாட்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் போட்டால் பதிலையும் மேடையில் கேளுங்க. இப்போ டிஆர்பி ராஜா இன்னும் தான் அமைச்சர் மாதிரியே, இதுதான் அசிங்கம். நான் இன்னும் அமைச்சரும் நினச்சிட்டு இருக்காப்புல. யாராவது ஞாபகப்படுத்துங்க, அவங்க தோத்துட்டாங்க, அவர் மக்கள் வந்து ஓரம் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை பிடுங்கிட்டு பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி அவங்கள மக்கள் ஆக்கிட்டாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் இன்னும் அவர் தோல்வியை ஏற்றுக்காமல் அவர் தான் அமைச்சர் சுற்றி திரியிறாப்புல. பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஓகேவா சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன் அப்படின்ற கதை. அடுத்தபடியாக 5வது, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்று சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதாவது ஆளுநர் உரை விவாதத்தோட நேரையில் வந்து இடையிலே வந்து நிறுத்தப்பட்டதை வந்து சுட்டி காட்டி இது ஜனநாயக படுகொலை, ஓகேவா, எதிர்க்கட்சி குரலை நசுக்கிறது, திங்கட்கிழமை முதல் முழு நேரலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இங்கே நான் நியாயமாக பேசுகிறேன். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுசாக நேரலை வரணும்னு கேட்குறது அது தப்பான கோரிக்கை இல்லை, நியாயம்தான். அது ஜனநாயகத்துக்கு நல்லது தான். ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு நாடகமாக இருக்குது. ரொம்ப ஓவராக அதெல்லாம் உண்மையாகவே எப்பா சாமி. ஏன்னா இந்த லைவ் வேணும், லைவ் ஆகும்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே தான் சரிங்களா. அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிருக்கு, அதனால் வந்து லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெலிகாஸ்ட் ஆகலை. இந்த 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு ஸ்டெப்பு எடுக்கல, ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க திருட்டு பசங்க. ரொம்ப கோவம் வருது உறவுகளே. இப்போது இவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஒரு நாள் ஏதாவது ஒன்று நடந்து இவர் ஆளுநருக்கு மானி மணி தேனி இவங்க எல்லாம் எழுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை இப்படி தூக்கி நிமித்தி வச்சுருக்காங்க லெட்டரு. இவர் எழுதுறாப்புல எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், நல்ல விஷயத்துக்கு ஒரு நாள் வேலை செய்யணும்னு இவர் ஜனநாயக படுகொலையாம். அப்போ 5 வருஷமாக நீங்கள் பண்ணது என்ன? நீங்கள் பண்ணது பேர் என்ன? படுகொலை இல்லாமல் என்ன கொலை? அது கொலையா முந்திரிக்காவா? உறவுகளே, இன்னும் இந்த திமுக ஒரு இம்மி அளவோடு திருந்தவில்லை. எப்பேற்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாவை வந்து இப்போ நடத்துகிறாங்கன்னு பாருங்களேன். மக்கள் எவ்வளோ முட்டாளாகிறாங்க பாருங்கள். இவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும், திருந்தவே இல்லை. அதனால் தப்பி தவறி கூட இவங்க திருந்துவாங்க, இவங்க நியாயமாக தான் கேள்வி நினைக்காதீங்க. இவங்க கேள்வியிலையும் இவங்க நடத்தையிலையும் இவங்க சொல்லிலையும் இவங்களுடைய செயல்லையும் ஒரு துளி அளவும் நியாயமும் இருக்காது. நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. மட்டமான ஒரு புத்தி, மட்டமான ஒரு ஆட்கள். ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த உதாரணங்க. வைத்தறிச்சலாக இதை பற்றிலாம் பேசும்போது அடுத்தது போயிடலாம். நாம் 17ஆம் தேதி காலை குரலில் சொன்னோம், நினைவு இருக்கா உங்களுக்கு? அதாவது ஆளுநர் உரையில் முதல்வர் விஜய் அரசு ஒரு அறிவிப்பு வச்சது. என்ன? ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு, ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு படை, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் அறிவிப்பாக இருந்துச்சு. இப்போது அது நிஜமாக இருக்குது. சட்டப்பேரவையில் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் உறுதிப்படுத்தியிருக்காப்புல. சிங்கப்பெண் சிறப்பு படை முதல் கட்டம் தொடங்கிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போது ரோந்து போயிட்டுருக்கு. போதைக்கு எதிரான நடவடிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டோடு எடுத்து வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளே
38 மாவட்டத்தில் 473 போதை வழக்கு, அதே மாதிரி 672 பேர் வந்து கைதாகியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,56,00,000 மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. இதுதான் தொடர்கதையோட முக்கியமான அப்டேட். ராஜ்மோகன் வந்து கடைசியாக ஒரு வார்த்தை, மதிப்பிற்குரிய அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார், வெயிட் அண்ட் வாட்ச், சட்டம் ஒழுங்கை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாற்றி காட்டுவோம், நாமளும் வந்து பார்த்திங்கன்னா காத்திருந்து பார்ப்போம். அந்த அருமையான வார்த்தையில் கேட்கும் போதே அப்படியே என் காதில் தேன் பாயுது அமைச்சரே. ஸோ அறிவிப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சால் அது வேறு லெவலில் இருக்கும். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எண்கள் தொடர்ந்தால் அது நல்ல விஷயம். தொடரலையா அப்போ அதையும் நாம் இங்கே வந்து கேட்போம். இதுதான் காலை குரல், நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உறவுகளே, எந்த பக்கமும் சாயாமல் இருக்கிற விஷயத்த அப்படியே அழகாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஹாப்பி சண்டே, ஹாப்பி மார்னிங், என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்டு காலைல டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்களை. ஸோ இந்த சண்டேலேயும் என் வீடியோவை பார்த்து ரசித்த என் உறவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. லவ் யூ ஆல். டேக் கேர். பபாய். அதே மாதிரி இன்றைக்கி மதியானம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு சரியாக உறவுகளின் குரல் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பல நாட்களாக. 9884430900 இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம உறவுகள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த அரசை பற்றியும் அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு அப்படின்னா உங்கள் குரலை அனுப்புங்க. அந்த குரல் நமது ப்ரோக்ராமில் ஒலிக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதோட முதல் எபிசோட் இன்றைக்கி 12 மணி உங்களுக்காக, உறவுகளின் குரல் நமது சேனலில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். 12 மணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அந்த ப்ரோக்ராமே. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு உங்கள் குரலையும் அந்த நம்பருக்கு அனுப்புங்க. உறவுகளின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி 12 மணிக்கு. நன்றி.